அளவுக்கு அதிகமாக முகப்பரு இருக்குது அப்படின்ற டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சந்தனப்பொடி சுத்தமானது கடையில் வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சந்தனப்பொடி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் பொடி, இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் நல்லா ஃபேஸ் பேக் அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை முகத்தில் கழுத்துலலாம் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சாதா தண்ணி தான், நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் கொண்டு முகத்தை கழுத்தெல்லாம் நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். இப்படி வாரத்துக்கு 2 தடவை தொடர்ச்சியாக செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது எவ்வளோ முகப்பரு இருக்குது அப்படின்னாலும் சரி, இயற்கையாகவே அதை படிப்படியாக மறைய செய்கிறதோட மட்டும் கிடையாது, முகப்பரு வந்ததுக்கப்புறம் பின்னாடி கரும்புள்ளி அதிகமாக தென்படும் இல்லையா, அந்த கரும்புள்ளி வரக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கம்மி பண்ணிடும். இப்போ முகப்பரு அளவுக்கு அதிகமாக இல்லை, ஆனால் வெறும் ஜென்ரலாக எனக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும், சருமம் நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்படணுன்ற ஒரு கான்ஷியஸில் மட்டும்தான் நீங்கள் இந்த சந்தனப்பொடி கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் பேக் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் போது இதில் நீங்கள் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சந்தனப்பொடி 1 டீஸ்பூன் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கஸ்தூரி மஞ்சளோட ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா பால் அப்படி இல்லைனா தயிர், இது 3த்துல ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸுக்கு பதிலாக. இப்படி தொடர்ச்சியாக வாரத்துக்கு 1 தடவை ஜென்ரலாகவே இந்த சந்தனப்பொடி கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்திகிட்டே வரவங்களுக்கு பார்த்தா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ரொம்ப குறிப்பாக டெட் ஸ்கின் செல்லை ரிமூவ் பண்ணி இயற்கையான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டராகவும் செயல்படும். சருமத்தில் உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக ஆன்டி ஏஜிங்காக செயல்படும் சந்தனப்பொடி அப்படின்றது. இதனால் பார்த்தீங்கன்னா சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். ஸ்கின் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா யங்காக யூத்தாக தென்படுறதுக்கும் ரொம்ப சப்புலாக தென்படுறதுக்கும் சந்தனப்பொடி அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். இதோட மட்டும் இல்லை, சந்தனப்பொடியை வேறு எந்தெந்த நோய்களுக்கு எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு கண்ணுக்கு மேலே கட்டி வரும் இல்லையா, உடல் உஷ்ணம் அதிகமான காரணத்தினால சூடு அதிகமாகும் போது கண்ணில் சூடு கட்டி மாதிரி வரும், கண்ணுக்கு மேலே இல்லை இந்த சைட்லலாம் கட்டி இருக்குது அப்படின்னும் போது இந்த சந்தனப்பொடியோ இல்லை சந்தன கட்டையோ நீங்கள் வாங்கி நல்லா இழைச்சி எலுமிச்சை சாறு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 இல்லை 3 சொட்டு எலுமிச்சை சாறு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணுக்கு உள்ளே படக்கூடாது, கண்களுக்கு மேலே கட்டி இருக்குது அப்படின்னும் போது அந்த கட்டிக்கு மேலே ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி பயன்படுத்தி அது காய்ந்ததும் நீங்கள் ஒரு ஈர துணி கொண்டு அதை நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 2 இல்லை 3 நாட்கள் செய்தீங்க அப்படின்னும் போது அந்த கண் கட்டி அப்படின்றது சீக்கிரமே கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது, உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த சந்தனத்தூள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன் தரும். உடல்